Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா chilli garlic mushroom தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார்ல ஒரு 6 வரமிளகாய், அது கூடவே ஒரு 10 பூண்டு பல் எடுத்துர்க்கேன். ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 1. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இது வதங்கணுங்கிறதுலாம் இல்லை, லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு இது கூட நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நம்ம தயிர் சாதம் லெமன் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ காளான் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் காளான் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃபயரில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா காளான் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சில்லி கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.